நாளைக்கு நாளைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கெஸ்டையும் இன்வைட் பண்ணிருக்கமா? யாருப்பா அது இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே வர பார்ட்டி இது, அதுவும் வீட்ல வச்சு பண்றோம். சோ கெஸ்ட் ரொம்ப க்ளோஸான ஆளா இருக்கணும். கரெக்டா ப்ரோ இன்லோ? அது ஐ அம் வெரி கியூரியஸ். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. யார் ப்ரோ இன்லோ? சொல்லுங்க, டெல் மீ. அது சர்ப்ரைஸ். நாளைக்கு தான் வர போறாங்க. எல்லாரும் பார்க்க போறீங்க. கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா கதை போமா கதை போமா நீ பேச பேச காயமாறுமே. நெடுநேரம் காய்ந்து கதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறார். என்ன சித்தி, வர இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமாமா, நீ இன்னும் தூங்கலையா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. அந்த துண்டை எடுத்து பாத்ரூம்ல போடுறேன், நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தி. என்னக்கா தொந்தரவு பண்ணிட்டேனா நானு? இதுல என்னடி தொந்தரவு இருக்கு? நீ போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம். நீ படுத்துக்கோக்கா. அனு பரிமாறுவா. என்ன அனு? என்ன சித்தி? என்ன சித்தியா? உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு அனு? நல்லா கேளு பூர்ணி. அவ குளிச்சிட்டு வருவோம், நீ பரிமாறியான்னு கேட்டா. இதெல்லாம் கேட்கணுமா சித்தி? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் டிஃபனை சூடு பண்றேன். சரி, படுத்துக்கோக்கா. நாங்கெல்லாம் உன் வயசுல படுத்த உடனே தூங்கிருவோம். நம்ம காலத்துல மொபைலா மண்ணா? இவங்களுக்கெல்லாம் சோறு இல்லைனாலும் பரவாயில்ல, போன் இல்லாம முடியலையே. அதான் தூக்கம் வராம அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஊன்னு. சரிம்மா, நீயே சித்திக்கு போடு, எனக்கு தூக்கம் வருது. பாத்தியா, வேலைய மேல என் தலையில கட்டிட்டு போயிட்டா. பயங்கரமான ஆள் டீவ. என்ன வேணும்? இல்ல எதுவும் வேண்டாம். சின்ன பொண்ணுக்கா, தூங்கட்டும் விட. சின்ன பொண்ணு, என் தங்க பொண்ணு, தூங்குமா நீ? ஆமா, அத்தா எங்க? நைட்டு லோடு வருதான், அதான் கடைக்கு போயிருக்காரு. கணக்கெல்லாம் முடிச்சு அவர் வர லேட் ஆகும். ஓ, நீ படுக்கா. இல்ல பரவாயில்ல, நீ சாப்பிடு.
உலகத்துல எத்தனையோ மல்லிகைப்பூ இது வரைக்கும் பூத்திருக்கலாம். ஆனா இது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். உன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காகவே இந்த மல்லிகைப்பூ பூத்திருக்கானோ. இந்த பூ யார் தலைக்கு போகணும்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டாச்சு. இந்த பூக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் நாம எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். அணுகிட்ட நேரடியாவே விஷயத்த சொல்லிருக்கலாமோ? அப்படி சொல்ல முடியாம தான் மல்லிகை மலரட்டும் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். இருக்கட்டும், இதுவும் லவ்லியா தான் இருக்கு. காத்திருக்கிறதும் ஒரு சுகம்தான். அது மல்லிகை பூக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அணுவோட காதலுக்காக இருந்தாலும் சரி, இட்ஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். காத்திருந்தது போதும். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்குதான். மலர்ந்த இந்த மல்லிகை எடுத்துக்கிட்டு என் மனசுல மலர்ந்திருக்கிற காதலோட உன்னை தேடி வரானோ. மனசு விட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். நிச்சயம் சொல்ல போறேன். Hello. Yes, I just want you started. We will discuss in person. Bye. Happy married life, my wife. Chandra? I'm sorry. It's okay, ne? வாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் டே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். Thank you so much, ne. ஹாப்பி வெட்டிங் anniversary அண்ணி. தேங்க் யூ ப்ரோ இன் லா. பட் ப்ரோ இன் லா, உங்களை பார்த்தா ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரி இருக்கு. எங்க அனிவர்சரி அன்னைக்கும் ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணுமா? அண்ணா கரெக்ட் நே. இன்னைக்கு ஃபுல் டே நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலானே. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நேத்து தான் சொன்னனே, இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. ரொம்ப நாளா பிளான் பண்ண மீட்டிங், போயே ஆகணும். ஈவினிங் தானே ஃபங்க்ஷன், அதுக்குள்ள வந்துருவேன். இப்படிதான் சொல்லிட்டு போவீங்க, ஆனா ஆபீஸ்க்குள்ள போனதுமே வீட்டை சுத்தமா மறந்துடுவீங்க. அண்ணே, உங்களை பத்தி மான்சி எவ்வளவு அக்யூரேட்டா சொல்றா பாத்தீங்களா? நானும் உங்களை கவனிச்சிருக்கேன். ஆபீஸ்க்குள்ள நீங்க கால் எடுத்து வச்சதும் உங்க கவனம் ஃபுல்லா ஆபீஸ் பக்கம் திரும்பிடுது. ஒரு சுவிட்ச போட்டு சேஞ்ச் பண்ண மாதிரி மாறிடுறீங்க. எஸ் ப்ரோ இன் லா, ஆபீஸ்ல பிஸி ஆயிட்டா நீங்க பார்ட்டிக்கு வராமலே இருந்துடுவீங்க. ஐ நோ யூ ப்ரோ இன் லா. நீங்க இன்னைக்கு எங்கேயுமே போறது இல்ல, எங்க கூடவே இருங்க. சொல்லு சந்திரா. சொல்லிட்டு தானே இருக்க மான்சி. அண்ணி, ஐ ப்ராமிஸ் யூ, இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன். ஷூர். அண்ணே, அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? நானும் வரணுமா? மிஸ் பண்ணவே கூடாத மீட்டிங்னா சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ ஜாயின் வித் யூ. சந்திரா, இன்னைக்கு நீ மிஸ் பண்ண கூடாதது மான்சியதான். கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு பொண்ணு விரும்புறது தான் புருஷன் தான் கூடவே இருக்கணுங்கிறதுதான்ப்பா. கரெக்ட்மா. இவன் தான் ஒண்டி கட்டு. இவனை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால எப்ப வேணும்னாலும் ஆபீஸ் போவான் வருவான். உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஞாபகம் இருக்கட்டும். கரெக்டா சொன்னீங்க மாமிங்களா. ப்ரோ இன் லா கிளம்புவோம், இவரும் வரவான்னு கேட்டார் பாருங்க. சந்திரா மட்டும் இன்னைக்கு ஆபீஸ் கிளம்பட்டும். நோ நோ நோ, நீயே போக கூடாதுன்ட்ட. அப்புறம் நான் ஏன் ஆபீஸ் போறேன்? நீ வேற. இப்படி உன்னையும் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு யார் சொன்னா? அதான் நீங்களா இருக்கீங்களே. ஆனா என்ன பிரயோஜனம்? சந்திராவுக்கு கல்யாணம் பண்ணப்பவே சொன்ன நீயும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்படி நடந்திருந்தா நீயும் ஜோடியா வந்து சந்திராவுக்கும் மான்சிக்கும் விஷ் பண்ணிருப்ப. கரெக்ட் தான்.
சரி டைம் ஆச்சு பாரு, சாயங்காலம் பார்க்கலாம். பாய் ப்ரோ இன் லா. பாய்ண்ணே. இப்ப என்ன சொன்னா? கரெக்டா நான் சொன்னா? The customer you're trying to speak to is not answering. ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? ஹலோ சார். ஆ சூர்யா, அம்மா. அம்மாவா? என்ன சொன்ன? கரெக்ட் தானே சொன்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அது சும்மா தான் சொன்னம்மா, தனியா அர்த்தம்லாம் எதுவும் இல்ல. நீ சும்மா சொன்ன மாதிரி தெரியலையேப்பா. அடுத்த வருஷம் நீயும் வெட்டிங் டே கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டேன்னு தோணுது. கரெக்டா? அம்மா ஒரு கால்ல இருக்கு. சாரி, நீ பேசு, நாம சாயங்காலம் பேசிக்கலாம். ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்கா தானே? சந்திரா மண்ணியும் சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். ஷியோர் சார், எவ்ரிதிங் டேக்கன் கேர் ஆஃப். யூ டோன்ட் வரி சார், நாங்க பாத்துக்கிறோம். குட். See you in the evening. ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். சார் நீங்க இப்போ எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆபீஸ்க்கு தான் பங்கஜ், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மீட்டிங்கா? இன்னைக்கா? சார் நான் எதுவும் ஷெட்யூல் பண்ணலையே சார். I scheduled Meera. I will update you on this later. அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், see you in the evening. ஹலோ. இந்த ஹலோ வாது எனக்கா இல்ல வேற யாருக்காம்டா? உனக்கு தான். ஒரு நிமிஷம் இரு. நீ ஏன் பின்னாடியே வர? அதான் சார் என் டியூட்டி. அம்மா கூப்பிடுறாங்க பாரு. நீங்க தனியா எப்படி சார்? பங்கஜ், காதுல விழுந்துச்சா? ஓ, போன்ல யாரு? நீ யாருன்னு நினைக்கிறியோ அவங்க தான். Any more question? ஹலோ சார், 4 தடவை ஹலோ சொல்லிட்டீங்க, 2 தடவை குட் மார்னிங் சொல்லிட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் போனை காதுலயே வச்சிட்டு இருக்கிறது? ஆமா சார், நீங்களா தான் எனக்கு கால் பண்ணீங்களா இல்ல தெரியாம கைப்பட்டு கால் வந்துருச்சா? நோ நோ நோ, நானே தான் கூப்பிட்டேன். என்ன சார் இது, இன்னைக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் தரீங்க? ஏன், நான் இன்னும் உன் மேல கோவத்துல இருக்கேன்னு நினைச்சியா? உங்களை நேர்ல பார்த்து பேசுற வரைக்கும் எனக்கு அப்படிதான் சார் தோணும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரீங்கல்ல சார்? ஆக்சுவலி இன்னைக்கு வீட்ல இருந்திருக்கணும், சந்திராவோட வெட்டிங் டே. ஆனா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவேன். இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டுடே. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். சந்திரா சாரோட வெட்டிங் டேவை இவ்ளோ முக்கியமா நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எக்ஸாம் முடிஞ்சு எப்படா ஆபீஸ்க்கு வருவேன் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்? சார், என்ன சார் அமைதியா இருக்கீங்க? Nothing, no. We will meet at office. ஷூர் சார். சார், சந்திரா சாருக்கு என்னோட வெட்டிங் டே விஷஸ கண்டிப்பா சொல்லிடுங்க. அத சாயங்காலம் நீயே நேர்ல வந்து சொல்லிடு. அனு, நேத்தே உன்னை இன்வைட் பண்ணத மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப பேரை கூப்பிடல, வெரி க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான்.
அதனால நான் வரல சார்னு எதுவும் சொல்லிடாத. நீ வர. யூ ஆர் கமிங் ஃபார் ஷூர். உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரேன் சார். ஓகே அனு. சார், எஸ் அனு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சார். இஸ் இட் அனு? ஓகே. என்ன அனு, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு யார்கிட்ட இவ்வளவு நேரமா போன்ல பேசிட்டு இருக்க? அது ஒரு ஃப்ரெண்டு சித்தி, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓகே சித்தி, எனக்கு டைம் ஆச்சு. சாயங்காலம் வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் வரேன் சித்தி. சரி, ஓகே, பாய். என்ன ஆனாலும் எங்க போனாலும் உன் வேற மறக்காதம்மா. கொடி எங்க படர்ந்தாலும் வேர்தாமா அச்சாணி, அத மறந்துடாதம்மா. ஒவ்வொரு கதைக்கும் தொடக்கம் முடிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் களைச்சி போடுறவதாமா அந்த மகமாயி. உன் கதை இப்பதாமா ஆரம்பிக்க போகுது. தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மத்தியில ஆச்சரியம் காத்திருக்குமா. ஆச்சரியத்தை எதிர்கொள்ளணும்னா வேர் பலமா இருக்கணும். இல்லனா மரமே ஆட்டம் கண்டுடுமா. ஆத்தாவ நம்புமா. எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஹாய் தீனா. எஸ் அனு. அனு, புது ப்ராஜெக்ட் விஷயமா சார் கேட்ட ஃபோர்காஸ்ட் ரிப்போர்ட் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. நீல் விஷயத்துல ஆபீஸ்ல எல்லாரும் அதை மறந்துட்டோம். அந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண. சார் எப்ப வேணாலும் கேட்பாரு. அது விஷயமா தீனா கிட்ட கேட்கலாம் தான் வந்தேன். எஸ் அனு, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணதில்ல. ஏதாவது ரெஃபரன்ஸ் கிடைக்குமா? நம்ம ஆபீஸ்லயே நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிருக்கோம். சங்கரன் சார் கிட்ட கேட்டு பாரு. இல்லனா ஸ்டாக் ரூம்ல இருக்க ஃபைல்ஸ் பாரு. ஒரு ஐடியா கிடைக்கும். அத வச்சு இத கிரியேட் பண்ணனும். தட்ஸ் கிரேட் ஐடியா தீனா. சங்கரன் சார் அங்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். He will help you. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த பாஸ் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட பண்ணாங்கன்னு சங்கரன் சார் என்கிட்ட சொல்லிருக்காரு. பட் எனக்கு அத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சரியா தெரியாது. நீ அவர்கிட்டயே கேட்டு பாரு. முன்னாடி இருந்த பாஸா? சூர்யா சார் தானே மேம் பாஸ். இப்படி கேள்வி மேல கேள்வியாதான் கேட்டுட்டு இருக்க போறியா? போய் ஃபைல் எடுத்து பாரு. சாரி மேம்.